ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நீங்கள் தமிழில் பார்த்தது என்னமோ உண்மை தான். இந்த பேடிஎம் ஆப் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா அப் டு 200 தரதா சொன்னானுங்க. ஸோ நான் வந்து பர்சனலாக ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்த நேரமோ என்னன்னு தெரில, எனக்கு வந்து என்னோட இதில் 90 தரதா, ஒரு ரெஃபருக்கு 90 தரதா மென்ஷன் பண்ணியிருந்தானுங்க. சரி, ஓகே, வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து யூபிஐ ஆப்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் யாரும் பேடிஎம் வந்து யூஸ் பண்ணதில்லை. ஓகேவா, சரின்ட்டு என்னோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். 90 வந்து கிரெடிட் ஆயிடுச்சுங்க. ஸோ அதுக்கு உண்டான ஆதாரத்தை ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ பேடிஎம் கேஷ்பேக்குன்னு சொல்லிட்டு 90 அப்படின்றது கிடச்சிரு. ஓகேவா, ஸோ இந்த 90 என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 90 நான் எடுத்தேன் அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆனால் எனக்கு மட்டும் தான் 90, உங்களுக்கு 200 வந்து கிடைக்கும். ஆக்சுவலாக எனக்கும் இப்போ 200 சொல்லிட்டு இப்போ இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆஃபராக வந்து அது ஏதோ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ 200 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4-5 பேர் வந்து யூபிஐ ஆப்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, அண்ணான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட லிங்க்கை வந்து ஜஸ்ட் ஷேர் பண்ணி விட்டு ஒரு 2 ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா 400 வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவை தயவு செய்து ஒரு 10 நிமிஷம் கூட வராது. ஓகேவா, ரொம்ப கம்மியாக தான் வரும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைபே பண்ணுற மாட்டேன்றீங்க. ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்ல வந்து ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் வந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ ஆல் அப்படின்றத போட்டிங்க அப்படின்னா நான் எப்போலாம் வீடியோ போடணும் அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதனால் ஆல் அப்படின்றத போட்டுக்கோங்க. ஓகேவா, ஸோ பேடிஎம்மோட லிங்க் வந்து என்னோட வீடியோ கீழே வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் அப்படின்னா தயவுசெய்து அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி இப்போ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அதாவது லிங்க் வந்து நான் அந்த வீடியோ கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் வந்து இங்கே மோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து சீவ் மோர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப் லிங்க்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே போயிட்டு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணனால ஜஸ்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து நான் 300 லைக் வந்து டார்கெட்டாக வைக்கிறேன். தயவு செய்து நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு மட்டும் பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த ஒரு லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனு. ஸோ லைக் பண்ணிக்கோங்க. 300 லைக் டார்கெட்டு. ஸோ 300 லைக் வந்துச்சு அப்படின்னா இன்னொரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தயவு செய்து லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஜஸ்ட் நீங்கள் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லைக் வந்து நம்ம அதாவது இந்த ஃபோன்பே யூஸ் பண்ணியிருப்பீங்க, கூகுள் பே யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி நம்ம மொபைல் நம்பரை கொடுத்தா நீங்கள் வந்து இதை லாகின் பண்ணணும். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி மட்டும் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜ் வந்து போயிடும். அதுக்கப்புறம் ஒரு சில பெர்மிஷன்லாம் கேட்பாங்க கைஸ். ஓகேவா, கேமரா பெர்மிஷன், அதுக்கப்புறம் வந்து இந்த கான்டாக்ட் இதெல்லாமே கேட்பாங்க. ஸோ இது பேடிஎம் அப்படின்றது நல்ல ஆப் தான். ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் அலோ அப்படின்றது வந்து கொடுத்துக்கோங்க. லொக்கேஷன் இந்த மாதிரி பெர்மிஷன்லாம் கேட்பாங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அலோ அப்படின்றது கொடுத்துக்கோங்க. ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஆப்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ வந்தோடனே ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா, பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே தான் நான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணணும். ஆல்ரெடி என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் லைட்டாக வந்து இங்கே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட், அதாவது உங்கள் பேங்க் வந்து எஸ்பிஐயாக இருக்கலாம், கனராவாக இருக்கலாம், இல்லை கோட்டக், இல்லை பேடிஎம், அதாவது இந்த ஏர்டெல், இந்த மாதிரி நிறையா பேமெண்ட்ஸ் பேங்க், இந்த மாதிரி நிறையா பேங்க் இருக்குது. ஸோ உங்கள் பேங்க் எந்த பேங்க்கோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணுங்கள். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து வரும். ஓகேவா, ஸோ வந்தோடனே ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் ஆகிரும். ஸோ இப்போ தான் ஒரு முக்கியமான கட்டம். இது நீங்கள் வந்து கவனமாக வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஆப்புக்குள்ளே வந்தோடனே உங்கள் ஃப்ரெண்டு அப்படி இல்லைனா உங்கள் ஃபேமிலி மெம்பர் அதாவது இந்த கியூஆர் கோட் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி வந்து யாருக்காவது பேமெண்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா அவங்களோட மொபைல் நம்பர் இங்கே பே எனி ஒன் அப்படின்ட்டு இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டு அவங்க மொபைல் நம்பரை போட்டு நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ குறைஞ்சது நீங்கள் உள்ளே வந்தோடனே 10 ரூபாய்க்கு மேலே, லைக் வந்து 10 ரூபா அப்படி இல்லைனா 11 ரூபா 19 ரூபா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஷேர் பண்ணிங்க விட்டிங்க அப்படின்னா இந்த ரெஃபரல் ஆப்ஷன் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா, வந்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதை நான் எப்படி பண்ணுறது அப்படி சொல்லிட்டு வந்து நான் சொல்கிறேன். ஸ்கேன் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்கேன் எனி கியூஆர் கோட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். லைக் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணும்போது உங்களோட யூபிஐ அந்த பின் இருக்குல்ல, அதை போட்டு தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இல்லைனா இந்த பே எனி ஒன் அப்படின்ட்டு இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னா ஃபேமிலி மெம்பரோட மொபைல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அவங்களோட நேம் போட்டு வந்துடும். லைக் நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் யாருக்காவது குமார் அப்படின்றது உங்கள் ஃபேமிலி மெம்பர் அப்படின்னா அவங்க நம்பரை போட்டிங்கன்னா குமார்னு சொல்லிட்டு வந்துடும் கீழே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை கிளிக் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஜஸ்ட் நீங்கள் பே அப்படின்றது கிளிக் பண்ணோடனே நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து இங்கே போடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அமௌண்ட்டை போட்டுட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன்.
ஓகேங்க, நான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் முடிச்சுட்டேன். ஒரு ரூ. 19 வந்து சென்ட் பண்ணி விட்டேன். இந்த ஃபஸ்ட்டு பேமெண்ட் இந்த மாதிரி தான். ஆனால் நாம இந்த கூகுள் பே, ஃபோன்பே விட இந்த பேடிஎம் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். என்னன்னா, நம்ம யாருக்கெல்லாம் பணம் அனுப்புகிறோம் அப்படின்றத இந்த மாதிரி நான் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம யாருக்காவது பண்ணுறோம், அதாவது கூகுள் பே, ஃபோன்பேல அனுப்புகிறோம் அப்படின்னா டக்குன்னு வந்து அந்த அதாவது யூஆர்எல் ஐடி இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அது ஒரு மாதிரி வந்து நம்ம மெசேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் இந்த மாதிரி இதில் வந்து டீட்டெயிலாக தெரியும், அதாவது பேடிஎம்மில். ஓகே, ஸோ உள்ளே வந்தோடனே இந்த வேலை மட்டும் நீங்கள் கரெக்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த ரெஃபரல் ஆப்ஷன் வந்து எல்லாமே எனேபிள் ஆயிரும், நீங்கள் ஃபஸ்ட் பேமெண்ட் பண்ணுற வரைக்கும். ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்பை பற்றி லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து பேமெண்ட், அதாவது பேங்க்கை வந்து எத்தனை அக்கௌண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். லைக் வந்து இந்த ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிசிட்டி பில், அதுக்கப்புறம் அந்த மொபைல் ரீசார்ஜ், ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே மாதிரி இதுலேயுமே பண்ணிக்கலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் பர்சனலாக லோன்லாம் வாங்கலாம் கைஸ். ஸோ இதில் வந்து வாங்குறதுக்கு நம்ம பெருசாக வந்து எந்த ஒரு இதுவும் கொடுக்க தேவையில்ல. ஸோ அதையுமே நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம், அப்படி இல்லைனா வேணாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் மெயினான கான்செப்ட்டுக்கு வரேன், அதுக்கு தான் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேலே உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கா? ஸோ இதான் ப்ரொஃபைலு, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து உங்களோட கியூஆர் கோடு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் லைட்டாக கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர் அண்ட் வின் அப் டு ₹200 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்களுக்கு அந்த அப் டு ₹200 கேஷ்பேக்னு சொல்லிட்டு வந்து காமிச்சிருவானுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஷேர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இதை மூலிமா வந்து வாட்ஸ்அப்பில் அதாவது உங்கள் ரெஃபரல் லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஷேர் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, நீங்கள் எப்படி இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி உள்ளே வந்தீங்களோ, லைக் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப் டு வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ₹10 மேலே வந்து அனுப்பணும் உங்கள் ஃப்ரெண்டு. ஸோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ₹200 கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்டு இதுக்கு முன்னாடி இந்த ஆப் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்கள், அதுவும் உங்களோட லிங்க் மூலியம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து ரெஃபர் பண்ணேன், அது எனக்கு வந்து கிடச்சிச்சு, ₹90 கிடச்சிச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு ₹200 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ நான் வந்து அந்த ரெஃபரலை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஓகேவா? ஜஸ்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணி அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணோடனே உங்களுக்கு ஆட் ஆகாது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் ரெஃபரல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்களுக்கு அதாவது பெண்டிங்கில் இருக்கிற மெம்பர்ஸ் பூராமே இங்கே வந்து எல்லாமே இங்கே காமிக்கும். ஓகேவா? ஸோ இந்த கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்கா, இது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம கிளைம் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஜஸ்ட் கிளிக் பண்ணோடனே அது ₹90 கிளைம் ஆயிரும். ஓகேவா? மேலே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கேஷ்பேக் 1 அப்படின்னு சொல்லிட்டு ₹90 அப்படின்னு இருக்கு. ₹90 வந்து எனக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அதான் நான் வந்து முன்னாடியே அந்த உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட்டாகவே காமிச்சேன். லைக் இதுதான் கைஸ். ஓகேவா? ₹90 வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு ₹200 சம்பாதிக்கலாம். குறைஞ்சது நீங்கள் வந்து காலேஜெலாம் படிக்கிறீங்க அப்படின்னா மாதம் வந்து, அதாவது ஹாஸ்டலாக இருந்தீங்க அப்படின்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு பயங்கரமாக சம்பாதிக்கலாம். ஸோ தயவு செய்து இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மாதிரி பண்ண தெரியல அப்படின்னா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு, மச்சான் இதே மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ₹200 கிடைக்கும். ஸோ ஆளுக்கு வந்து 2 பேருக்கு வந்து ₹100 கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆப்பை யூஸ் பண்ணி. ஸோ அதனால் வந்து எல்லாருமே இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நான் லைக் சொல்லியிருந்தேன், இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா 300 லைக் டார்கெட்டு. ஸோ லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல்லையும் ஆல் அப்படின்ட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.